ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நல்லா சுட சுட சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸோடு சேர்த்து தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 2 சில்லு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்ததாக இதில் 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் வரமிளகாய் சேர்க்குறீங்கன்னா 1 மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு இந்தளவுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இதில் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் பெரிய சைஸில் 3 முருங்கைக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. காய் நமக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு, நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வரதுக்கு 1.5 கப் தண்ணி நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் நல்லா வற்றிட்டு ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், அந்த மசாலா நல்லா முருங்கைக்காயில் இறங்கிட்டு இன்னுமுமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான முறையில் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே தொக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.